ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க அண்ணனுக்கு கல்யாணமே ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு கல்யாணத்த பண்ணிட்டா, அதுக்கப்புறம் வர பிரச்சனைய சமாளிச்சுக்க வேண்டியது தானே அப்படின்னு வானதி சொன்ன உடனே, நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சோழனும், நிலாவும் அங்கருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் பாண்டியன் நம்ம வானதிய பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சர்றாப்ல. உடனே வானதி இருந்துகிட்டு, "நான் இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டேன்" அப்படின்னு வழக்கம் போல சண்டை போட்டுக்கிட்டு, கோவிச்சுக்கிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சோழன் கார் எடுத்துக்கிட்டு போய் நிலாவ பிக்கப் பண்றாப்ல. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேரனுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்கிறதுக்காட்டுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் என்ன பண்றாப்ல அப்படின்னா, அவங்க அண்ணன் சேரன் வேலை செய்ற சைட்டுக்கு போயிட்டு எப்படியோ பேசி பொண்ணோட நம்பர் வாங்கலையா அப்படின்னு கேட்டு புரோக்கர் கிட்ட நம்ம சேரனை வச்சே நம்பர் வாங்கிடுறாப்ல நம்ம சோழன். இப்பொழுதைக்கு நம்ம சோழன் கிட்டயும் பொண்ணோட நம்பர் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நிலாவை போயிட்டு நம்ம சோழன் பிக்கப் பண்றாப்ல. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை மீட் பண்ணி விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பொண்ணை ஒரு கடைக்கு வர வச்சு, உங்களுக்கு நிஜமாவே இந்த கல்யாணத்துல விருப்பமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்காரர் எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, "உனக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது" அப்படி இப்படின்னு பேசினாரு. அவர் மேல இருக்கிற கோவத்தினாலயும், ஈகோவினாலயும் தான் இவங்க கல்யாணத்துக்கே ஓகே சொல்லியிருக்கிறாங்க. பெருசாலாம் சேரன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சேரன் அண்ணன் மேலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க அந்த பொண்ணு பேசுனதுலேருந்து. ஏதோ அவரு எக்ஸ் ஹஸ்பண்ட் மேல இருக்கிற கோவத்தினால இந்த கல்யாணத்த பண்ணுது. இதெல்லாம் வந்து நம்ம வீட்ல வாழாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னிய எபிசோட்ல வந்து கடைசியா வந்து வானதி நம்ம பாண்டியன் கூட சண்டை போட்டதையும், அதே மாதிரி நம்ம பாண்டியன் வானதி கிட்ட சண்டை போட்டதையும் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.